إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر صدق الله العليم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم والذي نفسي بيده أتأمرون بالمعروف وتنهون عن المنكر أو ليوشكن الله أن يبعث عليكم عقابا منه ثم تدعونه فلا يستجاب لكم رواه الترمذي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح يا فتاح يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم சங்கையானவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உம்மத்தே முஹம்மதியாவிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே பிறக்க செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அல்லாஹு தஆலா உலகத்தில் பல சமூகத்தை அல்லாஹு தஆலா அனுப்பியிருந்தான். அந்த சமூகத்தாருடைய நீதி எல்லாம் எவ்வாறாக இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்குரிய நபிமார்கள் இருக்கும் வரையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், ஈமானிய வாழ்க்கையை வாழ்வார்கள். எப்பொழுது அவர்களுக்குரிய நபி உலகத்தை விட்டு சென்று விடுவாரோ அவர்கள் வழி தவறி விடுவார்கள். அவர்கள் அல்லாஹுடைய அதாபும் கோபமும் வந்துவிடும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவை மட்டும் அல்லாஹ் தஆலா அவ்வாறு ஆக்காமல் கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவை நேர்வழியிலே செல்லும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றும்படியும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்துள்ளான். அல்லாஹ் தஆலாவுக்கு இதற்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு பலவிதமான சிறப்புகளை தந்திருக்கின்றான், பலவிதமான சலுகைகளையும் தந்திருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா உலகத்திலே அனுப்பப்பட்ட ஏனைய சமூகத்தாரை காட்டிலும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவை அல்லாஹ் தஆலா சிறந்த சமூகமாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே அல்லாஹ் தஆலா தாமாகவே கூறுகின்றான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்த சமூகம், நீங்கள் தான் சிறந்த உம்மத்தார்கள், நீங்கள் தான் சிறந்த மக்கள்களாக இருக்கின்றீர்கள். காரணம் அதற்கு என்னவென்று சொன்னால், தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நல்லதை ஏவுகின்றீர்கள், தீயதை தடுக்கின்றீர்கள். நீங்க நல்லதை ஏவுவதன் காரணமாகவும் தீயதை தடுப்பதன் காரணமாக மட்டும்தான் நீங்க சிறந்த உம்மத்துகள். மாறாக நீங்க தொழுவதன் காரணமாகவோ நீங்க ஜக்காத் கொடுப்பதன் காரணமாக சிறந்த உம்மத்துன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவதில்லை. அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றியும் குர்ஆனில் கூறியிருக்கின்றான், ஜக்காத்தை பற்றியும் கூறுகின்றான், ஹஜ்ஜை பற்றியும் கூறுகின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு இடத்திலேயும் நீங்கள் தொழுகை நிறைவேற்றுவதன் காரணமாக தான் சிறந்த உம்மத்தாக இருக்கின்றீர்கள், நீங்கள் ஜக்காத் கொடுப்பதன் காரணமாக நீங்கள் மேன்மையாக இருக்கின்றீர்கள், மேன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடவில்லை. மாறாக இந்த ஒரே ஒரு விஷயம், அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யி அனில் முன்கர், நீங்கள் நல்லதை ஏவி தீமை தடுப்பதன் காரணமாக மட்டும்தான் நீங்கள் சிறந்த உம்மத்தாக இருக்கின்றீர்கள். வெறும் சட்டத்தை மட்டும் படித்து சட்டத்தை மட்டும் தான் மட்டும் பின்பற்றி செல்லாமல் மற்ற தன்னுடைய சக சகோதரர்களுக்கும் தன்னுடைய வீட்டாருக்கும் தன்னுடைய உம்மத்தாருக்கும் அதை எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக ஆக்கியிருக்கின்றான். வேறு எந்த ஒரு காரணம் கிடையாது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக ஆக்கியதை அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறிவிட்டான். வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர்
உங்களில் ஒரு கூட்டம் நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நல்லதின் பக்கம் அழைத்து மக்களை நலவை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்க வேண்டும். இதற்கான மட்டும்தான் நீங்க சிறந்தவராக இருக்கின்றீர்கள். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இந்த அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறியதன் காரணமாக நல்லவை ஏவி தீமையை தடுப்பதும் அல்லாஹ்வுடைய கடமையில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய கடமையில ஒன்றாக இருக்கின்றது. ஒரு அடியான் தொழுகின்றான், அல்லாஹ் தஆலா அகீமுஸ் ஸலா கடமையாக்கி இருக்கின்றான். ஒரு அடியான் நோன்பு இருக்கின்றான், அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். ஒரு அடியான் ஜகாத் கொடுக்கின்றான், வஆத்து ஸகா அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்க சொல்லியிருக்கின்றான், ஜகாத் கொடுக்கின்றான். அதே போன்று நல்லதை ஏவி தீமையை தடுப்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. நல்லவை ஏவி தீமை தடுப்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த சிறந்த சமூகத்தாரை சார்ந்தவராக அவர் ஆக மாட்டார். எவர் நல்லதை ஏவி தீமை தடுக்கவில்லையோ அவர் உம்மத்தே முஹம்மதியாவுக்குரிய சிறந்த சமூகத்துக்குரியவராக ஆக மாட்டார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நல்லதை ஏவி தீமை தடுப்பது மட்டும்தான் முஸ்லிம் சமூகத்திற்கு ஈடேற்றத்தையும் வெற்றியையும் இன்னும் அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. வேறு எந்த ஒரு வஸ்துவும் சரி அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்தை முழு சமூகத்தையும் வேதனை விட்டு பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறவே இல்லை. தொழுகின்றான், ஒரு அடியான் தொழுகின்றான் என்று சொன்னால் அது அவனுக்குரியதாக இருக்கின்றது. அவனுக்குரிய கணக்கு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா அவனுக்குரிய கணக்கை தொழுகை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு அடியான் ஜகாத் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அது தனவந்தர்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. முழு முஸ்லிம் சமுதாயமும் அதில் ஈடுபட முடியாது. தனவந்தர்கள் எந்த அடியாருக்கு குறிப்பிட்ட நிசாப் ஷரியத் கூறப்பட்ட அந்த குறிப்பிட்ட அளவுகோல் அடைந்திருக்கிறாரோ அவர் மட்டும்தான் ஜகாத் கொடுப்பார். அவருக்குரிய கேள்வி கணக்கு, அவருக்காக ஜகாத்துடைய கேள்வி கணக்கு இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஃபர்லான கடமையாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது நல்லதை ஏவி தீமை தடுப்பது மட்டும்தான். தலையாய கடமை தொழுகை இருக்கின்றது. தொழுகை கூட அல்லாஹ் தஆலா கடைசியிலே ஒரே ஒரு சலுகை இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு அடியான் புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கின்றார், அவர் படுக்கையிலே இருக்கின்றார், அவர் ஒரு நாள் முழுக்க புத்தி சுவாதனம் இல்லாமல் ஆகிவிட்டார். ஒரு நாள் முழுக்க புத்தி சுவாதனம் இல்லாமல் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் ஒரு வாரமாக புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு வாரத்திற்கான தொழுகைக்காக கலா செய்ய தேவையில்லை. அவர் அவர் ஃபிதியா கொடுத்து விடலாம். சதக்கத்துல் ஃபித்ரை போன்ற அளவு உள்ள ஃபிதியாவை கொடுத்து விடலாம். தொழுகையில கூட சலுகை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். தொழுகையில கூட அவர் அதற்கு பிறகு சுவாதனம் வந்துவிட்டு என்று சொன்னால் தொழுகை நிச்சயமாக கடமை நிறைவேற்ற வேண்டும் நிச்சயமாக. ஆனால் அளவுகோல் என்று சொன்னால் ஒரு நாள் முழுக்க புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர் காலையிலிருந்து சாய் வரைக்கும் புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஃபஜ்ர் லுஹர் அஸ்ர் கலா செஞ்சுதான் ஆகும். ஃபஜ்ர் லுஹர் அஸ்ர் கலா செஞ்சுதான் ஆகும். பாருங்க, தலையாய கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. தொழுகை ஒரு அடியானுக்கும் தொழுகைக்கும் மத்தியில் திரை என்பது குஃபுருக்கு ஷிர்க்கு மத்தியில் திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா சலுகை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு அடியான் தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை மட்டும்தான் குறிக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா கேலி கணக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கையும் வேதனையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் இது நல்லவை ஏவி தீமை தடுப்பதை கொண்டு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இதன் காரணமாக சில உலமாக்கள் இந்த நல்லவை ஏவி தீமை தடுப்பது ஃபர்லே கிஃபாயா, அதாவது ஜனாசா தொழுகை. எவ்வாறு ஒரு மஹல்லாவில் ஜனாசா ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த மஹல்லாவாசிகள் எல்லாருமே அந்த ஜனாசாவை கூடிய பொறுப்புதாரிகள். யாராச்சும் ஒருத்தர் முன் வந்து அந்த ஜனாசாவை தத்பீன் செய்யணும். அந்த ஜனாசா கஃபன் இட்டு அந்த ஜனாசா தொழுகை வச்சு தஃபன் செய்யணும். அந்த மஹல்லால யாருமே எந்த ஒருத்தருமே செய்யல அப்படின்னா ஒட்டுமொத்த மஹல்லாவாசிகளும் பிடிக்கப்பட்டுருவாங்க. ஒட்டுமொத்த மஹல்லாவாசிகளும் நாளைக்கு மறுமையுடைய சந்திதானத்தில் அல்லாஹ் இடத்துல கேள்வி நிச்சயமாக பதில் சொல்லியா. அதே போன்றுதான் நல்லதை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயத்துல உம்மத்தே முஹம்மதியாவல ஒரு கூட்டம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஃபர்லே ஐன் தொழுகை எவ்வாறு கடமையாக இருக்கின்றதோ, ஜக்காத் எவ்வாறு தனவந்தர்கள் மீது கடமையாக இருக்கின்றதோ, எவ்வாறு நோன்பு பருவ மனிதர்கள் மீது எல்லாருமே கடமையாக இருக்கின்றதோ, அதே போன்று ஒவ்வொரு மனிதரின் மீதும் நல்லதை ஏவி தீமை தடுப்பது நிச்சயமாக கட்டாய கடமை. ஃபர்லே ஐன் என்று சில உலமாக்கள் சொல்கின்றார்கள். சில உலமாக்கள் ஃபர்லே கிஃபாயா என்று சொல்கின்றார்கள்.
அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நல்லதை ஏவி தீமை தடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எல்லா விதமான முசீபத்துகள், எல்லா ரீதியான முசீபத்தையும் பாதுகாக்கின்றான். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக, எல்லா ரீதியான வேதனைகளை விட்டும், தீங்குகளை விட்டும், ஆபத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். ஆனால் கை சேதம் என்ன என்று சொன்னால், இன்று உம்மத்தே முஹம்மதியா, இன்று இஸ்லாமிய சமூகம் இதை கையில் எடுத்துக் கொள்ளாமல் மாறாக தெரு ஓரங்களில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொடிகளை ஏந்தி கொண்டு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொழுகை மறந்தவர்களாக, இஸ்லாத்துக்காக போராடுகிறேன் என்று சொல்லி தொழுகை மறந்தவர்களாக, நல்லதை ஏவி தீமை தடுக்காமல், இந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்காமல் மாறாக தெரு ஓரங்களில் அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கை சேதமாக இருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இந்த நல்லதை ஏவி தீமை தடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய வேதனை இருக்குது, மிகப்பெரிய ஆபத்து இருக்குது நிச்சயமாக. காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமூகத்தாருக்கு அல்லாஹ் இதை கடமையாக்கி இருக்கின்றான். உலகத்துல எத்தனை சமூகத்தை அல்லாஹ் அனுப்பி வச்சானோ அனைத்து சமூகத்தாருக்கு அல்லாஹ் தஆலா நல்லதை ஏவி தீமை தடுப்பது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான், கடமையாக்கியிருந்தான். அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல சொல்றான், லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். பனி இஸ்ரவேலர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நாவின் மூலமாக சபிக்கப்பட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கானூ லா யதனாஹூன அனில் முன்கர் அம்மா ஃபஅலூஹு பிஸ்ஸமா கானூ யஃஅலூன். அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் எந்த ஒரு பாவத்தை, எந்த ஒரு தீமை செய்து கொண்டிருந்தார்களோ அதை விட்டு மற்ற சகோதரர்கள், மற்றவர்கள், அவர்களுடன் இருந்தவர்கள் அவர்களை தடுக்கவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த பனு இஸ்ரவேலர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா சாபத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிவிட்டார். 2 நபிமார்கள் சாபம் பெற்றிருக்கின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 2 நபிமார்கள். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மட்டும் கூறாமல் மாறாக ஜபூர், இன்ஜீல், தௌராத், குர்ஆன் 4 வேதத்திலும் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை முன் சென்ற பனு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு மத்தியிலே நல்லதை ஏவி தீமை தடுக்காததன் காரணமாக அல்லாஹ் தஆலா 2 நபிமாருடைய சாபத்திற்கு அல்லாஹ் அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா உரித்தாதாக ஆக்கிவிட்டான். அருமையான அல்லாஹ்வியர்களே, அப்ப யோசித்து பார்க்க வேண்டும், நல்லதை ஏவி தீமை தடுப்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது, எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு உயர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ் வ யக்ஃபுரூன நபிய்யின பிகைரி ஹக். முன் சென்ற சமூகத்தார்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கொண்டு மாறு செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நபிமார்களை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நபிமார்களே, அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, ஒரே நாளிலே 70 நபிமார்களை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நபிமார்களை கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் வயக்துலூன அல்லதீன யஅமுருன பில் கிஸ்த், எந்த நபிமார்கள், எந்த நல்லோர்கள் நேர்மையை, நீதத்தை கொண்டு ஏவி கொண்டிருந்தார்களோ, நல்லதை ஏவி கொண்டிருந்தார்களோ அவர்களையும் கொண்டார்கள். பபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், எவர்கள் நல்லதை ஏவி கொண்டிருந்தார்களோ அவர்களை கொண்டவர்கள் நீ நிச்சயமாக நோவினை தரக்கூடிய அதாபை நிச்சயமாக அவர்கள் வாக்களிங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை போல முன் சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லதை ஏவி தீமை தடுப்பதை கடமையாக்கி இருக்கின்றான். இன்னைக்கு நாம யோசிச்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நல்லதை ஏவி தீமை தடுக்கிறது அப்படின்னா தப்லீக் ஜமாத் சாத்திக்கு மட்டும்தான் அதை செய்யணும். தப்லீக் ஜமாத் போறவங்க அவங்க செய்வாங்க, நாங்க அதில் போய் பழக்கம் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ஜமாத்லாம் போய் பழக்கம் இல்லைங்க. அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, தப்லீக் ஜமாத் சாத்திங்க, ஜமாத் போய் தான் நல்லதை ஏவி தீமை தடுக்கணும் அப்படிங்கிறது அது உயர்ந்த அந்தஸ்து உள்ளது, உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் உள்ளது. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய சொந்தங்களையும், சொந்த வீடுகளையும், சொந்த ஊர்களையும் விட்டு தன்னுடைய சொந்த பணத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து போவது உயர்ந்த அந்தஸ்து. அது மட்டும் இல்லாமல் நல்லதை ஏவி தீமை தடுப்பது என்பது நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே, நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள் எத்தனை பேர் தொழுகை இல்லாமல் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் தீனுடைய பற்று இல்லாமல் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் இந்த சுண்ணத்துடைய பாபந்தி இல்லாமல் இருக்கின்றது. அவர்களிடத்தில் நாம் ஒருபோதும் சொன்னது கிடையாது, ஒருபோதும் நாம் சொன்னது கிடையாது. சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நீ சூஃபி, அவ்வளவுதான், அங்க நண்பருடைய உறவு என்பது முறிந்துவிடும். நீ சூஃபி, அவ்வளவுதான், அவங்களுடைய உறவுடைய முறை என்பது முறிந்துவிடும், அவ்வளவுதான், அங்க அண்டை விட்டால் இடத்துல பேச மாட்டார்கள். நாம் பயப்படுகின்றோம். அதுமாதிரி அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் தஆலாவை பயப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான், நீங்கள் நல்லதை ஏவி தீமை தடுக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வேதனை பொதுவாக இறங்கும். ஒருத்தர் ஐவேளை தொழுகின்றார், ஒருத்தர் ஜகாத் கொடுக்கின்றார்,
தஹஜ்ஜுத் தொழுகின்றார், எல்லா நஃபில் இஷ்ராக் துஹா தொழுகின்றார், ஆனால் அவர் நல்லதை ஏவி தீமை தடுக்கவில்லை என்று சொன்னால் முதலாவதாக வேதனை அவற்றில் தான் ஆரம்பிக்கும். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு கிராமத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். அப்பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிராமத்தில் அழிப்பதற்காக வந்த சமயத்திலே அந்த கிராமத்திலே மிகப்பெரிய ஒரு வணக்கசாலை இருக்கின்றார். அந்த வணக்கசாலையை பார்த்தோம்னா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கிராமத்தை அழிப்பதற்கு மனம் வரவில்லை. மீண்டும் அல்லாஹ்விடத்தில் போய், யா அல்லாஹ், இந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலை இருக்கிறார், இவர் போய் எப்படி அழிப்பேன்னு சொல்லி கேட்டதுக்கு முதலாவதாக வேதனையை அந்த வணக்கசாலையிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இவன் மட்டும் தொழுகிறான், இவன் மட்டும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்றான், அந்த கிராமம் முழுக்க யாருமே அவருக்கு ஈமானே இல்லை, கிராமத்திற்கு யாருக்குமே தீனே இல்லை, யாருக்குமே சொல்லலை, அதை பற்றி அவரோட மூஞ்சில ஒரு சுழிப்பு கூட ஏற்படலை, உள்ளத்துல ஒரு நெருடல் கூட ஏற்படலை. முதலாவதாக வேதனை அவருக்கு ஆரம்பி அல்லாஹ் தஆலா கட்டளை விட்டான். இது சஹீஹான உண்மையான சஹீஹான ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, அப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் மட்டும் தொழுது கொண்டேன் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு நிச்சயமாக பாதுகாக்காது. அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு நான் தஹஜ்ஜுத் தொழுதுட்டேன் அப்படின்னா வேதனை இருக்கிறதே பொதுவாக தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களிடத்துல நல்லவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் அழிக்கப்படுவோமான்னு சொல்லி கேட்டாங்க. எங்களிடத்துல நல்லவர்கள் இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லா நன்மைகள் செய்யறாங்க, அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் அழிக்கப்படுவோமான்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, நாம் இதா தஃபுல் ஹதத், எப்பொழுது பாவங்கள் அதிகரிச்சிருச்சோ, உங்களுக்கு மத்தியில் அதற்கு நெருடல் ஏற்படவில்லையோ, எப்பொழுது நல்லது ஏவி தீமை தடுக்க மாட்டீங்களோ அவங்க ஒட்டுமொத்தமாக அதான் வரும், அதான் எல்லாருமே தான் தாக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, நல்லதை ஏவி தீமை தடுப்பது என்பது எல்லாத்தின் மீதும் கடமை. இன்றைக்கு பாருங்க, நம்ம அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இந்த நல்லதை ஏவி தீமை தடுப்பதன் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா உம்மத்தை முஹம்மதியாக சிறந்த உம்மத்தாக ஆக்கியிருக்கின்றான். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சிறப்பு அந்தஸ்தை யாரோ ஒரு மாசாளத்துல போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், யாரோ ஒரு தீன தெரியாத ஒரு பாம்பிடத்துல போய் தெருவோடு அமர்ந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கைசத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இஸ்லாமிய வரலாற்று எடுத்துக்கொண்டு அப்படின்னா எந்த ஒரு நூற்றாண்டிலேயும் எந்த ஒரு வரலாற்று இஸ்லாமிய வரலாற்றிலேயும் எந்த ஒரு முன்னோர்களும் சரி தெருவோரத்தில் அமர்ந்து கொண்டு போராட்டம் செஞ்சு கொண்டு தன்னுடைய சிறப்பு அந்தஸ்துக்காக போராட்டம் செஞ்சதே கிடையாது. ஆனா இந்த நூற்றாண்டுல மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு கை செய்த மிகப்பெரிய ஒரு முசீபத்தும் கூட. தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இயக்க நண்பர்களை தவறாக சொல்றேன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, இது மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு இருக்கக்கூடிய சமயத்துல நாம வேற விஷயம் தேடிக்கொண்டு ஒரு ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன். ஒரு ஆதங்கத்திலிருங்க வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்காருங்க அல்லாஹ்வுடையவர்களே. ஆயுதம் அல்லாஹ் நம்மளிடத்திலே கூட்டு நல்லா சொல்லுவாங்களா இல்லையா, வெண்ணெய் கை இருக்கிறவன் நெய்யை போய் தேடிக்கொண்டு இருக்கிறோம். வெண்ணெய் கையிலே இருக்குது, அதான் நெய்யை போய் தேடிட்டு இருக்கிறோம். அதான் நம்முடைய நிலைமையாக இருக்கு. இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு சமூகம்னா இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சமூகத்திற்கு ஈடேற்றத்துக்கான எல்லா வழியும் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே படைக்கப்படுறது இஸ்லாமிய சமூகத்துக்காக மட்டும்தான். இன்ன துன்யா குலிகத் லகும் வ இன்னகும் குலிதும் லில் ஆகிரா, இந்த முழு உலகமும் உங்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்குது. ஆனா நீங்க மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த மறுமைக்கான தயாரிப்பு நம்ம செய்யல. நாம் எழுதுங்க, நம்ம சமூக மத்தியில் நல்லதை ஏவி தீமை தடுக்கல. அதன் காரணமாக எழுதுங்க, நம்முடைய அந்தஸ்து நாம் குறைச்சலை போட்டுட்டோம். ஒரு சிங்கம் குட்டி ஆட்டு மந்தையில போனால் அது தெரியும் என்னவாகும். ஒரு சிங்க குட்டி பிறந்த குட்டி ஆட்டு மந்தையில போச்சு அப்படின்னா ஒரு காலம் கழிச்சு என்ன பண்ணுங்க, அந்த சிங்க குட்டி கர்ஜிக்காது, அந்த ஆட்டை கூட என்னங்க அது கணக்க தான் செய்யும், அது என்னங்க கணக்க தான் செய்யும். அந்த நிலைமை தான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கு, அந்த நிலைமை நம்மளுடைய நிலைமையாக இருக்குது. அதுவே அல்லாஹ்வுடையவர்களே, இந்த நல்லதை ஏவி தீமை தடுப்பதற்காக பலவிதமான அந்தஸ்து அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய படைபலம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா நம்ம நல்லதை ஏவி தீமை விட தடுத்து கொண்டு இருந்து வச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நாம தான் சிறந்தவர்கள், வேற யாரும் அதை தகர்க்கவே முடியாது. இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிட்டான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமூகம். காரணம் என்ன அப்படின்னா, தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நல்ல ஏவி தீமை தடுக்கிறீங்க. அது மட்டும்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்ப கூட வந்த சாத்திகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேகமாக ஹஜ்ஜுடைய கிரயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க, வேகமாக ஹஜ்ஜுடைய அமல்களை செய்ய ஆரம்பிச்சாங்க.
அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மக்களிலே மிக சிறந்த சமூகமாக இருக்கிறீங்க. காரணம் என்ன? தஅமுன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நல்லதை ஏவி தீமை தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காமிச்சு அவங்க சொன்னாங்க. நீங்க எப்பொழுது இந்த ஆயத்தைப்படி நீங்க அமல் செய்யலையோ, உங்களுக்கு மத்தியிலே நீங்க நினைங்க நல்லதை ஏவி தீமை தடுத்துக் கொள்ளலையோ, நிச்சயமாக நீங்க சிறந்தவர்களாக ஆக முடியாது, நீங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக சொன்னாங்க, நீங்க நல்லதை ஏவி தீமை தடுக்கல அப்படின்னா அப்பொழுது எந்த இழிவை எந்த சாபத்தை அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேல் அல்லாஹ் தஆலா இறக்கினானோ அதே சாபத்துக்குரியவர்களாக நீங்கள் அறிவீங்க. முன்பே நான் ஓதி காமிச்ச அந்த ஆயத்தை பனு இஸ்ரவேல் மீது அல்லாஹ் தஆலா 2 நபிமாருடைய சாபத்தை அல்லாஹ் தஆலா சாட்டினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த 2 நபியோடைய சாபத்துக்குரியவர்களாக நீங்கள் ஆயிடுவீங்க. எப்ப நல்லதை ஏவி தீமை தடுக்கலையோ அதுமே அல்லாஹ்வுடைய சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நல்லதை ஏவி தீமை தடுத்தா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சிறப்பு அந்தஸ்துக்குரியவர்களாக ஆகும். எப்ப நம்ம நல்லதை ஏவி தீமை தடுக்கலையோ அப்ப அந்த பனு இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சாபத்தை குறித்தானோ ஆக்குறானோ அதே சாபத்தை குறித்தான நாமளும் ஆயிடும். இரண்டாவதா அல்லாஹ் தஆலா இந்த நல்லதை ஏவி தீமை தடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உலகத்திலும் சரி அல்ல மறுமையிலும் சரி அல்லாஹ் தஆலா வெற்றி வச்சிருக்கார். நிச்சயமாக இதுல மட்டும்தான் வெற்றி இருக்கும், வேறு எதுலையுமே வெற்றி கிடையாது. இதுல மட்டும்தான் வெற்றி இருக்குது. அதுமே அல்லாஹ்வுடைய உலமாக்கள் சொல்றாங்க, உலகத்துடைய வெற்றி என்ன அப்படின்னா நல்ல சுகபோகமான சுபிட்சமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, நாம் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக வாழ்றோம். நம்முடைய சகோதரர்கள் வடநாட்டில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதற்கு அவங்கள குறை சொல்லக்கூடாது, என்னையை குறை சொல்லணும். நான் என்னதுங்க நல்லதை ஏவி தீமை தடுக்கணும். இரண்டாவதாக நம்ம சுகபோகமான உலகத்துல வாழ்க்கை, உலகத்துடைய வெற்றி என்ன அப்படின்னா அல்லாஹ் அதெல்லாம் நம்முடைய பிச்சிலங்கள் நம்முடைய குடும்பத்தாக நம்முடைய சொல் பேச்சு கேட்பாங்களாம். நம்முடைய பிச்சினங்கள் நம்முடைய குடும்பத்தாக நம்முடைய சொல் பேச்சு கேட்பாங்க எப்ப நல்லதை ஏவி தீமை தடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சந்தோஷமான நிம்மதியான அமைதியான ஆட்சி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவானா. அமைதியான ஆட்சி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். துன்யால நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நிச்சயமா சுருக்கத்தை கடமையாக்குறவனாக இருக்கிறான். வல்தகும் மின்கும் உம்மத்தின் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவங்க தான் வெற்றியாளர்கள், யாரும் வெற்றியாளர்கள் கிடையாது. தகீஹுல் மும்மா மஹ்மூத் ஹசன் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யார் யாரெல்லாம் வெற்றியாளர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள். உலகத்துல எவ்வளவு வெற்றி பெற்றாலும் சரி அவங்க வெற்றியாளராக ஆகவே முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வெற்றியாளர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள். நாம குர்ஆனை பார்க்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் வெற்றியாளர் சொல்றான்னு சொல்லி பார்க்கணும். வெற்றியாளர்கள் யார் யார், அந்த சிப்பத்தை அந்த தன்மையோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அதன் மூலமாக தான் நம்ம வெற்றியாளராக மாற முடியும். மூன்றாவதாக இந்த நல்லதை ஏவி தீமை தடுப்பது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உன்னதமான ஒரு தன்மையாக இருக்குது, உயர்ந்த தன்மையாக இருக்குது. இன்றைக்கு நம்ம சுன்னத்தை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தாடி வைக்கணும். தாடி வைக்கிறது மிக உயர்ந்தரமான சுன்னத்து, மிக உயர்ந்தரமான சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குழப்பமான காலகட்டத்தில் ஒரு சுன்னத்தை உயிர்ப்பிப்பாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சுன்னத்தை அழிஞ்சு போயிடுச்சா இல்லையா, அந்த சுன்னத்தை அழிஞ்சு போய் காலத்தில் அந்த சுன்னத்தை உயிர்ப்பிக்கணும். இன்னைக்கு தாடி வைக்கிறவங்களுக்கு 100 ஷஹீது நன்மை நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு பரவலாக தாடியை பார்க்க முடியறதில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. பரவலாக தாடியை பார்க்க முடியறதில்லை. யார் தாடி 100 ஷஹீது நன்மை நிச்சயமாக கிடைக்கும். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, நாம் அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தாடி வைக்கிறது, மிஸ்வாக் செய்யறது, அது மட்டும் இல்லாமல் மிக உயர்ந்தரமான ஒரு சுன்னத் என்ன அப்படின்னா நல்லது ஏவி தீமை தடுக்கிறது நபியுடைய உயர்ந்தரமான ஒரு சுன்னத். வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து அவர் நபித்துவம் பட்டம் கொடுக்குற வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஷிர்கான விஷயங்கள் செஞ்சதே கிடையாது. அவங்க ஷிர்கான அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள் செஞ்சதே கிடையாது. ஆனா அவங்க மற்ற மக்களிடத்துல 40 வயசு வரைக்கும் நல்லதை ஏவி தீமை தடுக்கல, நல்லது ஏவி தீமை தடுக்கல. அவங்க ஷிர்கான விஷயங்கள் செய்யாம அவங்களுக்கு அந்த அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள ஒரு நெருடல் ஏற்படும். இது எதுக்கு இந்த மாதிரி செய்யறாங்க, பாவமான விஷயம் அல்லாஹ் தஆலா தூரப்படுத்திட்டு இருந்தான். 40 வயசுக்கு பிறகு அவங்க எப்ப நபித்துவம் பட்டம் கிடைச்சதோ, அவங்க எப்ப நல்லதை ஏவி தீமை தடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான வேதனைகளும் அதிகமான கஷ்டங்களும் கொடுக்கக்கூடியவங்க இருந்தாங்க. எந்த சமூகத்தார்கள் நபி என்னங்க ரொம்ப போற்றி புகழ்ந்தாங்களோ அந்த சமூகத்தார்கள் நபி அமீர்னு சொன்னாங்க, நபிக்குரியவர்னு சொன்னாங்க, சாதிக்குன்னு சொன்னாங்க. அந்த சமூகத்தாரே நபி என்ன பண்ணாங்க, நபி என்னதுங்க மஜ்னூன், நஅூதுபில்லா, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, ஷாயிர், ஏதோ கவிதை பாடகர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம நல்லதை ஏவி தீமை தடுக்கிறது பயந்துக்கிறோம். ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம ஃபஜ்ர் தொழுகை வரோம்,
என்னுடைய அண்டை வீட்டார் எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகாம இருக்காங்க? ஒரு காலிங் பெல் அடிச்சு கொஞ்சம் ஃபஜ்ர் தொழுகம் வாங்கலே, நம்ம போகலாம் சொல்லி நைட்டு என்ன ஃபஜ்ர் தொழுகா காலிங் பெல் அடிக்கிறேனே வாங்கலே. எத்தனை பேர் நான் என்னுடைய அண்டை வீட்டார் ஃபஜ்ர் தொழுகாக எழுப்பியிருக்கிறேன். அது விடுங்க, என்னுடைய குடும்பத்தாரர்களை என்னுடைய மகனை நான் எத்தனை நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பியிருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ரெக்கார்டு பண்றாங்க மலேசியால, எல்லாம் பார்த்துருப்போம். 3000 பேர் ஃபஜ்ருக்கு வந்தாங்களாமா, அதை செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு ஒருத்தர். அது பேர் ரெக்கார்டா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, ஒரு கட்டாய கடமையை ரெக்கார்ட் பண்ற சமூகம் நாம மட்டும்தான் இருக்கும். வேற எந்த சமூகத்தாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த சமூகத்தாராச்சும் கோவிலுக்கு போய் நம்ம ரெக்கார்டு பண்ணணும்னு சொல்லி போட்டோ பிடிச்சி போறாங்கன்னா அது பார்த்ததே இல்லை. நாம மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு அழுகதான் என்னன்னே செய்யுது. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இதுதான் நல்லதை ஏவி தீமையை தடுக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம நல்ல ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருக்கணும். வாங்க தொழுவோம். நம்முடைய மகனா நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்திலிருந்து வாங்கலை தொழுகுங்களே, நம்ம குடும்பத்தாரிலிருந்து தொழுகுங்க. நம்ம குழந்தைகள் தொழுதாங்களா, என்னுடைய மனைவி தொழுதுங்களா, என்னுடைய அண்டை வீட்டார் தொழுதாங்களா. நம்ம அண்டை வீட்டை போய் சொன்னோம் அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் மூஞ்சி பார்க்க மாட்டேன், மூஞ்சி காமிக்க மாட்டாருங்க. இது என்னதுங்க மூஞ்சி? அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றதற்கு இதுல இருந்து நம்ம பயப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானில் அப்துல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானில் ஜாஹிர். நீங்க சிறந்த ஜிஹாதிலேயே போர் செய்ய போய் போர் இடத்துல போய் போர் செய்யக்கூடிய சிறந்த ஜிஹாது, அதை விட சிறந்த ஜிஹாது என்ன அப்படின்னா, உங்களிடத்துக்கு அநியாயக்கார ஆட்சியாளர்கள் முன்பாக சத்திய வார்த்தை பூர்வம் சிறந்த ஜிஹாத். சத்திய வார்த்தை பூர்வம் சிறந்த ஜிஹாதுன்னு சொல்றாங்க. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, நம்ம நல்லதை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருக்கணும் சகோதரர்கள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கூட்டத்தை மட்டும் செய்வாங்க, அதை செய்வாங்க, அவங்க போவாங்க, 3 நாள் போவாங்க, 4 மாசம் போவாங்க, 40 அது கிடையாது. அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மீதும் கடமை, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மீது நிச்சயமாக கடமையாக இருக்கு. நம்ம இடத்துக்கு போய் இருந்துங்க, நம்ம அண்டி வீட்டாரை எழுப்பிடுங்க சொல்லணும். நான் தூங்கினா நீங்க எழுப்பிடுங்க, நீங்க தூங்கினா என்ன எழுப்பிடுங்க சொல்லணும். இந்த மாதிரி என்னங்க நம்ம என்னதுங்க, நம்ம அண்டி வீட்டார்கள் ஒரு மஹல்லால 50 குடும்பம்னா ஒரு குடும்பத்துல 2 பேர் ஆண்கள் அப்படின்னா 100 ஆண்கள். ஆனா ஃபஜ்ருக்கு ஒரு 10 பேர் மட்டும் தான் வராங்க. 90 பேர் எங்க போறாங்கன்னு தெரியல. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரொம்ப என்னதுங்க அறியாமலே ஃபஜ்ர் தொழுகையில் எவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்குன்னு சொல்லி உம்மத்து முஹம்மதியா மறந்துருச்சு. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இதற்காக நல்லதை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருக்கும். நல்லதை ஏவிங்க தீமை தடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்துல தாங்க நம்ம நிச்சயமாக வெற்றி இருக்குது. வேற எதுலுமே வெற்றி கிடையாது. வேற எதுலுமே என்னங்க வெற்றி என்பது கிடையாது. நம்ம போராட்டம் செய்வதிலேயோ நாம் என்னங்க கொடிகள் பிடித்து கொண்டு நம்மளுடைய நேரங்கள் வீண் செய்வது, அதெல்லாம் வீண், நிச்சயமாக வீண் நான் சொல்லுவேன். யார் தப்பா எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நிச்சயமாக வீண். நம்ம நல்லதை ஏவி தீமை தடுத்து கொண்டே நம்முடைய உரிமைக்காக போராடுங்க, நிச்சயமாக எல்லாம் வெற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். நாம ஆயத்தில், அதாவது இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரெயின் ரிப்பேரா இருக்குது, போய் பெட்டியில என்னங்க ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிறான் மெக்கானிக். ட்ரெயின் ரிப்பேரா இருக்குது, அவன் பெட்டியில போய் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய மெக்கானிக், மிகப்பெரிய அவர் தான் மெக்கானிக், வேற யாரும் மெக்கானிக் இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ட்ரெயின் ரிப்பேர் ஆனா எங்க போய் இங்க ரிப்பேர் பார்ப்பாங்க, இன்ஜின்ல தான் ரிப்பேர் பார்ப்பாங்க. நாம நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரெயின் ரிப்பேர் ஆகிடுச்சு, நம்ம பெட்டியில போய் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கோம், இன்ஜின்ல போய் ரிப்பேர் பார்த்தோம். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய அசல் எது, நம்ம அசல் எதை கையில் புடிச்சுன்னு பார்க்கணும். நாம எனக்கு அது இல்லாமல் நினைக்கிறதுங்க, அரசியலை பத்தி பேச வேணாம்னு சொல்லலை, அரசியலை பத்தி என்னங்க நம்ம ஈடுபட வேணாம்னு சொல்லலை. மாறாக அரசியல் விழிப்புணர்வு இருக்கணும், அரசியலை பத்தி பேசணும். ஆனா என்னதுங்க, அசல் விஷயம் என்னமோ அதுதான் முக்கியத்துவமாக இருக்கணும். நாம் இன்னைக்கு என்னதுங்க, எது அசலோ அதை விட்டுட்டோம், எது என்னதுங்க உபரியோ, எது எது பலனே கிடைக்காதோ அதை கையில் எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இந்த நல்லவை ஏவி தீமை தடுப்பதன் மூலமாக நிச்சயமாக என்னங்க வெற்றி இருக்குது. அல்லாஹ் தஆலா கூறிட்டான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பிறகு வேறு யார் சொன்னாலும் என்னதுங்க ஈடாக. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, நாம் என்னங்க நிச்சயமாக இங்கிருந்து உறுதி எடுக்கணும். நான் நம்முடைய வீட்டாரிலிருந்து ஆரம்பிக்கணும். என்னுடைய வீட்டார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய அண்டை வீட்டார்கள், என்னுடைய வேலைக்கு போறது, என்னுடைய வேலை எத்தனை முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க. நீ தொழுதியாப்பா, நீ தொழுகுப்பா, போப்பா தொழுதுட்டு வாப்பா, அடுத்து நான் தொழுதுறப்பா, இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய நாட்டிலேயும் நம்மளுக்காக சுபிட்சமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு கலிபோர்னியா நெருப்பு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் தண்டனை இறக்கிட்டான், குண்டுக்காக காசு கொடுத்தியா நீ, அல்லாஹ் இறக்கிட்டான் பாத்தியா அப்படிங்கிறோம். அதுமே அல்லாஹ்வுடையார்களே, நாம் மற்றவங்களை பார்த்து நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். மற்றவங்களை பார்த்து நம்மளே அவங்க அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கிருச்சு நம்மளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லீமாக எல்லா விஷயத்திலும் படிப்பினை பெருபவனாக இருப்பான், பெருபவனாக இருந்து கொண்டிருப்பான். இன்னைக்கு பாருங்க, இந்த கலிபோர்னியாலே பல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தான் சேதாரம் ஏற்பட்டு, பல முஸ்லீம் அவங்களுக்கும் சேதாரம் ஏற்பட்டு. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, நம்மளே நிச்சயமாக இருந்துங்க நாம் இந்த விஷயத்தை மிக முக்கியமான விஷயம், நல்லவை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருக்கும்.
முதலாவதாக நம்ம குடும்பத்தார்கள் நம்முடைய எல்லா விஷயத்திலும் நம்ம ஆரம்பிக்கணும். அப்பதான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சம் பெறும். நம்ம நாட்டு மக்களுடைய வாழ்க்கை, நம் முஸ்லிம் சமூகத்துடைய வாழ்க்கை நிச்சயமாக சுபிட்சம் பெறக்கூடியதாக இருக்குது. வல்ல ரஹ்மான் நம்ம விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்து இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய கடமைகளை மற்றவர்கள் ஏவி தீமுண்டு தடுக்கக்கூடியவராக ஆக்கிரல் புரிவானாக. இறுதி மூச்சு வரை உறுதியான ஈமானோடு சுன்னத்தின் மீது உறுதியான பற்றோடு வாழ்க்கை தௌஃபீக் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.